Hi viewers, நம்ம வீடியோல ஒரு சூப்பரான டீ டைம் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஒரு சிலருக்கு மட்டுமே பிடிச்ச முட்டைகோஸ் இத எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எப்படி ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸா மாத்தலாம் அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்களா இருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். முட்டைகோஸை மீடியம் சைஸ்ல கட் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணி குக்கர்ல சேர்த்து ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பேன்ல ஆயில் சேர்த்து ஹீட் ஆனதும் ஒரு பாதி வெங்காயத்தை பொடியா நறுக்கி அதோட சேர்த்து கொஞ்சம் லைட்டா வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கிருச்சு, இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ இன்னொரு பவுல்ல 2 முட்டையை உடைச்சு ஊத்தி லைட்டா அடிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப அடிக்கணும்னு அவசியம் இல்லை. இது கூடவே கொஞ்சமா கொத்தமல்லி, பொடியா நறுக்குன்னு தக்காளி, கொஞ்சம் நம்ம வதக்கி வச்சோம் இல்லையா அந்த வெங்காயத்தையும் இதோட சேர்த்துருங்க. இப்போ தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு சில்லி ஃபிளேக்ஸ் சேர்த்துருக்கேன், நீங்க பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள். இது கூடவே நம்ம வேக வச்சோம் இல்லையா அந்த முட்டைகோஸை நீங்க கரண்டியை வச்சு இப்படி கொத்தி விடும் போது கொஞ்சம் சின்ன சின்ன பீஸா கட் ஆகும், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். கடைசியா 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவரையும் இதுல சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பேன் இல்லாட்டி தவால லைட்டா ஆயில் அப்ளை பண்ணிட்டு ஹீட் ஆனதும் நம்ம கரண்டியில சின்ன சின்ன மினி தோசை ஊற்றுவோம் இல்லையா அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சின்ன சின்ன தோசை மாதிரி அதுல ஊற்றுங்க. ஒரு பக்கம் வெந்ததும் மறுபடியும் இன்னொரு பக்கம் திருப்பி போடுங்க. பாத்தீங்களா, இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர்ல வரும்போது சூப்பரா இருக்கும். இப்போ 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வெந்ததும் நீங்க இதை ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆகவோ இல்ல காலையில பிரேக்ஃபாஸ்ட் ஆகவோ நீங்க எடுத்துக்கலாம். ஸோ கண்டிப்பா இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. முட்டைகோஸ் பிடிக்காதவங்க கூட பிடிக்கும். சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கு. அதுவும் சாஸ் தொட்டு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்டா இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் வீட்ல இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம SS Twins Kitchen க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and சப்போர்ட் பண்ணுங்க. Thanks for watching.